தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நன்னம்பாக்கத்தில் 3வது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலநிலை சம்பந்தமான 2 இணையதளங்களை தொடங்கி வைத்ததுடன் காலநிலைக்கு ஏற்ற வாழ்க்கை முறை என்ற அறிக்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் காலநிலை மாற்றம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே காலநிலை மாற்றங்கள் குறித்து ஆராய முதல் முறையாக மாநாடு நடத்திய மாநிலம் தமிழ்நாடுதான் என்று பெருமிதம் தெரிவித்தார். காலநிலை மாற்றம்தான் உலக நாடுகளும் மானிட சமுதாயமும் எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய சவால் என்று கூறிய முதலமைச்சர் காலநிலை மாற்றத்தின் பாதிப்பு குறித்து வேளாண் துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அறிவித்தார். எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். காலநிலை கல்வி அறிவிக்கிற ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம். எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். பல்வேறு துறை அரசு அலுவலர்களுக்கும் காலநிலை மாற்ற தடுப்பு மற்றும் தழுவல்களுக்கான திறன் வளர் பயிற்சிகள் வழங்கப்படும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இத்தேர்தலில் திமுகவின் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உட்பட 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடியில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு இறுதிக்கட்ட பயிற்சி வகுப்புகள் மற்றும் பணி ஆணை வழங்கும் பணிகள் ஈரோடு ரங்கம்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்கரா நேரில் பார்வையிட்டு பணி ஆணைகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியவர் 9 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 237 வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காலையில் 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தேர்தல் நடக்கும். 6 மணிக்குள்ள வாக்குச்சாவடிக்கு வந்த அத்தனை பேருக்கு வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்கப்படும்.